வணக்கம் நண்பர்களே, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கண்டிப்பா ஷேர் பண்ணியே ஆகணும். அதாவது MS தோனிக்குன்னு சில தற்கொலை ஃபேன்ஸ் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? அதாவது அவங்க எல்லாம் என்ன வேடிப்பாங்கன்னா, MS தோனி 3 டிராஃபி அடிச்சிருக்காரு கேப்டனா, அதுக்கு மேல எந்த இந்தியன் கேப்டன் அடிக்க கூடாதுன்னு அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வேண்டிட்டு இருந்தவங்களா இருந்தாங்க. அவங்கள பார்த்து வந்து பாத்தீங்கன்னா MS தோனி ஹேட்டர்ஸ் பார்த்துட்டு பாத்தீங்களா எப்படி இருக்கீங்க பாத்தீங்களா, நாடு ஜெயிக்க கூடாதுன்றாங்க. ஏன்னா அவர் மட்டும் தான் டிராஃபி வச்சிருக்கணுமா, வேற யாரும் அடிக்க கூடாதா, இது கேவலமா இல்லையான்னு பேசினாங்க, ஓகேங்களா? இப்போ அந்த பேசின அவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு யூ-டர்ன் வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, விராட் கோலியோட தற்கொலை ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவனுங்க இப்ப தனியா வந்துட்டாங்க, இந்தியா ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்பா நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தா, இல்ல விராட் கோலி வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வச்சிட்டாங்க, ரிட்டையர் பண்ண வச்சிட்டாங்க, அதனால பாத்தீங்கன்னா இந்தியா தோக்கணும், அதை நாங்க பார்க்கணும், அதை நாங்க சிரிக்கணும். என்னடா இது, இவ்வளவு வன்மம் பிடிச்சாடா இருக்கீங்க? IPL தான் இப்படி இருக்கீங்க. நான் திருப்பி சொல்றேன் கைஸ், நான் எல்லா ஃபேன்ஸுமே சொல்லல. MS தோனிக்கும் விராட் கோலிக்கும் லாயல் ஃபேன்ஸ், நல்ல ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. தற்குறிங்கன்னு இருப்பானுங்க பாத்தீங்களா? அதாவது இந்தியா தோக்குதுன்னா போய் நீங்க இன்ஸ்டா கமெண்ட்ஸ் எடுத்து பாருங்க, இல்ல வேற ஏதாவது கமெண்ட்ஸ் எடுத்து பாருங்க, சோசியல் மீடியால எல்லாம் கொண்டாடுறானுங்க. கேவலமான ஒரு பிறவிகள் நான் சொல்லுவேன்.